இன்றைய வேதவசனம் மார்ச் 16. வேதத்துல சங்கீதம் 37 அதிகாரம் 1வது வசனத்துல, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வாகனத்துல போயிட்டு இருக்கும் போது மற்றவங்க யாராவது தவறா ஓட்டினாலும் சரி, இல்லைன்னா நம்ம தவறா ஓட்டினாலும் சரி, என்ன ஆகும்னா நமக்கு தான் பாதிப்பு வரும். மற்றவங்க நம்ம மேல இடிச்சாலும், நம்ம எங்கேயாவது போய் விழுந்தாலும் நமக்கு தான் பாதிப்பு வரும். அதே போலதான் நம்ம கோவப்பட்டாலும் சரி, இல்லைன்னா மற்றவங்க நம்மளோட கோபத்தை தூண்டினாலும் சரி, அது நிமித்தமா நமக்கு நன்மையே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில அது தீமையை விளைவிக்கக்கூடியதாக தான் காணப்படும். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவங்க தவறாக இல்லைன்னா நியாயக்கேடான காரியங்கள் செய்கிறவர்களாக காணப்பட்டாலும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு அவங்க மேலே எரிச்சலோ கோபமோ அடைய வேண்டிய அவசியமே இல்லை. வேதத்தில் பார்க்கும்போது சவுல் தாவீதுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செஞ்சார். ஆனாலும் தாவீது சவுல் மேலே எரிச்சல் கொள்ளலை. அதே மாதிரி யோசேப்போட சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செஞ்சாலும் யோசேப்பு அந்த சகோதரர்கள் மேலே கோபம் கொள்ளாமல் அவங்கள மன்னிக்கிறவராக காணப்பட்டார். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலே நம்மளை சுற்றி இருக்கவங்க நமக்கு பொல்லாத காரியங்களையும் நியாயமே இல்லாத காரியங்களை செய்கிறவர்களாக காணப்பட்டாலும் அவங்க மேலே எந்த விதத்துலையும் எரிச்சலோ கோபமோ கொள்ளாமல் அந்த இடத்துல அமைதியாக போயிடுறது தான் நல்லதாக இருக்கும். ஏன்னா நமக்கு கோவப்படுறதோ எரிச்சல் அடைகிறதோ நன்மையை தராமல் தீமையை தரக்கூடியதாக தான் காணப்படுது. Thank you. Have a blessed day.